அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன் என்று சொல்லி, அதாவது 2 பேர் வானவர்கள், 2 வானவர் வந்த கனவுல 2 மலக்குகள் வந்து என்ன செய்யறாங்க, என் கனவில் வந்தார்கள். வந்து என்னை மேல உலகத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். அவங்களோட நான் போறேன். போகும் பொழுது பல காட்சிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த வானுலகத்தில் உள்ள பல காட்சிகளை எல்லாத்தையும் பார்க்கறாங்க கனவுலையே. அது நீண்ட ஒரு பெரிய ஹதீஸ். அந்த ஹதீஸுடைய நம்பர் வந்து 7047. முழு சம்பவத்தை அறிகிறது அதில் பார்த்துக்கிறங்க. நமக்கு தேவையானது மட்டும் பெரிய சம்பவம் அது. ஒவ்வொரு காட்சியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக்கிட்டே போறாங்க. அவங்க பார்த்த காட்சியில் ஒரு காட்சி என்னன்னு கேட்டா, ஒரு மனிதர் இருக்கிறார், நல்ல உயரமான டாலாக ஒரு உயரமான ஒரு மனிதர் இருக்கிறார். அவரை சுத்தி குழந்தைகளா இருக்குது. 1 வயசு 2 வயசு 5 வயசு 10 வயசு குழந்தைகளா சுத்தி இருக்கிறாங்க. இது என்னன்னு கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர் உட்கார்ந்திருக்காரு, இவர் யாரு, இவர் சுத்தி பிள்ளைங்களா இருக்கிறாங்களா, இவங்க எல்லாம் யாரு என்று கேட்கும் பொழுது அப்ப சொல்றாங்க, மலக்குமார்கள் வழியாக பதில் சொல்லப்படுகிறது. இவங்க யார் என்றால் அம்மல் வில்தானுல்லதீன ஹவ்லஹு, இப்ராஹிம் அந்த உட்கார்ந்து நீளமா உயரமா இருக்கிறாரு, அவர் தான் இப்ராஹிம் நபி. அந்த பிள்ளைகள் சிறுவர்கள் யாருன்னு கேட்டா, குல்லு மௌலூதின் மாத் அலல் ஃபித்ரா, அதாவது பருவம் அடைகிறதுக்கு முன்னாடி மரணித்து விட்ட எல்லா குழந்தைகளும் அது. அப்ப இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் அதுல ஒரு கிராஸ் செக் பண்றாங்க. அந்த கனவுல ஒரு கூடுதல் விளக்கம் கேட்கறாங்க. என்ன கூடுதல் விளக்கம்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, அவுலாதுல் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்குகளுடைய பிள்ளைகளுக்குமா, அதை சுத்தி இருக்கிற குழந்தைகள்ங்கிறீங்களே, அந்த குழந்தைகள் முஸ்லீமுடைய பிள்ளைகள் மட்டும் இருப்பாங்களா, அல்ல முஸ்லீமா இல்லாம அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாங்களே அவங்க குழந்தைகளும் அதில் இருப்பார்களா என்று கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவுலாதுல் முஷ்ரிக்கீன், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாங்களே அவங்க பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அவங்க வந்து பருவ வயசுக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவரை சுத்தி சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு விளக்கம் தர்றாங்க. அப்ப இந்த இயற்கை மார்க்கத்தில் குழந்தை பிறக்குது என்பதற்கு இது ஒரு ஆதாரம். நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது 1 வயசு 2 வயசுல இறந்து போச்சுன்னா நேரடி சொர்க்கம் தான். 5 வயசுல மௌத்தா போனா அந்த குழந்தைக்கு சொர்க்கம் தான். அந்த பருவ வயசு அடைஞ்சு விவரம் வந்து அதுக்கு பிறகு செய்யறதுதான் நன்மை தீமையா கணக்கில் எடுக்கப்படும். குழந்தைகளை மரணிக்கிற யாரா இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போவார்கள் அடிப்படையில். அப்ப அல்லாஹ் நம்மகிட்ட அந்த குழந்தையை தருவது வந்து ஒரு பாவமும் இல்லாதவனாக நம்ம எப்படியெல்லாம் அதை விரும்புகிறோமோ அப்படி உருவாக்குற வகையில் அல்லாஹ் நம்ம தந்திருக்கிறான். அப்ப அந்த குழந்தையை வளர்ப்பதில் என்ன கவனம் செலுத்தணும்னு கேட்டா, இந்த குழந்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், இவனை ஆகிரத்துக்கு உரியவனாக நம்ம வளர்க்க வேண்டும். துன்யாவுக்கு உரியவனாக வளர்த்து விடாமல் மறுமைக்காக வாழக்கூடியவனாக நம்ம பிள்ளையை வளர்க்க வேண்டும். இந்த மறுமைக்காக வளர்க்க வேண்டும் என்று வந்துட்டாலேயே அவன் தன்னளவுனே நல்லவன் ஆக்கிடுவான். உங்களுக்கு நல்லது. பெற்றோர்களா இருக்கிற உங்களை எப்ப கவனிப்பான், நல்லவனான குரானை படிப்பான், நல்லவனான ஹதீஸை படிப்பான். அந்த குரான் ஹதீஸை என்ன சொல்லு, உன் தாய் தந்தையரை கவனிப்பான்னு சொல்லு. அல்லாஹ் வணங்குறதுக்கு அடுத்தபடியாக பெற்றோர் தான் கவனிக்கணும் என்கிற வசனத்தை படிப்பான். எந்த ஒரு மனிதனும் சொல்லி கேட்பதை விட அல்லாஹ்வே சொன்னா கேட்பானா இல்லையா? நீ அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் மறுமையுடைய அச்சத்தையும் போட்டு ஒருத்தனை வளர்த்துட்டீங்கன்னு சொன்னா அவனும் நல்லா இருப்பான், உங்களை நல்லபடியா வைத்துக் கொள்வான். இந்த விஷயத்தில் நம்ம தவறு செய்யற காரணத்தினால்தான் அதிகமான பெற்றோர்களை பிள்ளைகள் கவனிப்பது கிடையாது.